Let's go holidays and Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. Let's go holidays Deepam Velaketram Ennai presents Behind It Sunny Payirchi Palangal 2025 powered by Darling, Kulas Tagri Powder, Amrut Courtyard, Shanta Silks Madurai. கன்னி புதன் தான் அதிபதி அவங்களுக்கு. புதனுக்கும் சனிக்கும் எப்பவுமே ஒரு அனுகிரகம் அதிகமாக உண்டு. 7ல் சனி, அந்த சனி 7ல் வர்றதுனால ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மே மாதம் குரு மாறுறதுக்குள்ளே தொழிலில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துடணும். தொழில் யாரோடலாம் பகை இருந்தால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி சால்வ் பண்ணிக்கணும், அதெல்லாம் ஈஸியாக முடிச்சுக்கணும். நான் என்ன இறங்கி வர்றது, நான் எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு அந்த இருமாப்பு இருந்தால் கன்னிக்கு கண்டிப்பாக தொழிலில் பெரிய சர்க்கிள் வரும், தொழிலில் ஒரு பெரிய சிக்கல் கொடுத்துரும். காம்ப்ரமைஸை இன்னொரு 3 இப்போ இது நம்ம பேசுகிறது February, இன்னும் 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை. கன்னிக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா கேது வெளியில் போகிறாரு, அதுவே பெரிய நிம்மதி அவங்களுக்கு. அதனால் நல்ல விஷயம்லாம் நிறைய நடக்கும். சமாதானம், காம்ப்ரமைஸ் பண்ணணும். குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வேலைக்காரங்களாக இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இல்லை நான் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் டேஞ்சர் ஜோனில் தான் இருப்பேன்னா படாத பாடு, எந்த லெவல் பாடுபடுவாங்கன்றது அதுக்கு அகராதியே கிடையாத அளவுக்கு அவமானம் எல்லாம் வரும். ஸோ காம்ப்ரமைஸ் தான் கன்னிக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பரிகாரம். திருநள்ளார் ரொம்ப விசேஷமாக தரும், கன்னிக்கு ஜெயத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கன்னிக்கு எல்லா விதமான அந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் அந்த நான்ன்ற ஒரு இது இருக்கும். அந்த நான் இல்லாமல் இறங்கிட்டாங்கன்னா இந்த சனி பயிற்சி விசேஷத்தை கண்டிப்பாக தரும். குடும்பத்தை வெளி உலகத்துக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடாது, அதுதான் முக்கியம். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டுமே பார்ட்னர் இல்லை, லைஃப் பார்ட்னருங்கிறது ஒய்ஃப். முடிஞ்ச வரைக்கும் மனைவிடத்தில் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. இதை எல்லாத்த விட ஒரு சில நேரங்களில் சில பிரிவுகள் நல்லதை கொடுக்கும். நீங்கள் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போனீங்கன்னு வச்சிங்களேன், அதனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை பற்றி நிறைய யோசிப்பாங்க. என்னென்னு, அவர் இருந்திருந்தால் என்னை எப்படி பார்த்துருப்பார், அந்த அம்மா இருந்திருந்தால் எனக்கு எப்படிலாம் சமையல் பண்ணி கொடுத்துருப்பா. நீங்கள் இல்லாத போது தான் உங்கள் அன்பு தெரியும். ஆகவே சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட, அட்லீஸ்ட் பெங்களூர் போயிடுங்க, ஹைதராபாத் போங்க, என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு பிரிவுகள் ஏற்படும் போது உங்களை பற்றின அந்த சிந்தனைகள் நல்லா இருக்கும். தொழில் பண்ணும்போது நமக்குன்னு யாராவது சில பார்ட்னர்ஷிப் கேட்பாங்க. இந்த காலகட்டத்தில் வேண்டாம், புதிய பார்ட்னர்ஷிப் வேண்டாம். புதிய முகங்களுடைய உறவுகளில் புதிய தொழில் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம், படிக்கிற பிள்ளைங்க நெக்லிஜென்ஸ் வேண்டாம். எனக்கெல்லாம் தெரியுமே, நான் எல்லாம் படிச்சிட்டேன், நீங்கள் வேணால் கேளுங்களேன் அப்படிங்கிறத விட 2வது வாட்டி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். இந்த எக்ஸாம்லலாம் கூட நிதானமாக பண்ணுங்கள். நான் நேற்று தான் பேப்பர் படித்தேன். இந்த 10th இனிமேல் 2 எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஒரு எக்ஸாம் வச்சாலே பிரச்சனை. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல சனி வரும்போது இந்த 2 எக்ஸாம் மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம் கூட நல்லா படிங்க. அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க. கீரை, பேரிச்சம்பழம், பால் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. வேறு என்னங்க, நீங்கள் ஆரோக்கியமான உணவு உண்டா, அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சியில் அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டைம் நல்லா இருக்குமா அப்படின்னா பயந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். சில பய உணர்வுகள், யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு பயப்படுறது, டக்குன்னு அதை பற்றியே சிந்தனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துருக்கும். எப்போவுமே நம்ம எதிர்த்து பேசாத ஒரு நபர் எதிர்த்தாப்பில் இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அதை பற்றி கவலைகள் நிறையா இருந்துருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டோன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம்
இப்போ வேண்டாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க சொன்னாங்கன்னா ஓகே சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்கள் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், எனக்கு அப்பா இருக்காங்க, எங்கள் வீட்டில் பெருசு, எங்களுடைய குடும்பம் பெருசு, என்னுடைய அந்த போன இடத்துல அந்த குடும்பத்தை பற்றிய பெருசாக பேசுகிறது. இவர்கள் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி பெருசே கிடையாது அப்படின்னு அந்த 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 ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி தெரியாத நபர்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சனி பகவானுடைய பார்வை எப்பவுமே ஒரு வார்த்தை ஒன்று, சனி கீர்த்திஹி அப்படின்னு ஒரு மந்திரம் ஒன்று சொல்லும். சனி எப்பவுமே கீர்த்தி பண்ணி விடுவார். ஒரு அனுபவத்தை கொடுப்பார், சம்பாதிச்சு கொடுப்பார், ஒரு அனுபவத்தை கொடுப்பார், சம்பாதிச்சு கொடுப்பார். இந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புரோக்கரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுபவங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்படும். இரும்பு ஸ்கிராப் சம்பந்தமான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குது. இதுக்கு பேர் கண்டக சனி. 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் கேது. ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நமக்கு 7ஆம் இடத்துல சனி வரதுனால நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு, லேட் மேரேஜ் 35+ ஆகியும் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி வந்து ராகு வெளியில் வரும்பொழுது ஒரு 4 மாதம் இருக்கிறதுனால, சனி ராகு சேர்க்கை 7ல் வரதுனால லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டச்சே இல்லாத பழைய நண்பர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்கூலு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுடன் மீண்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல ராகு வரதுனால தொழில் போட்டி, வியாபார போட்டிகள் உங்களுக்கு குறையும். அதன் மூலமாக லாபம், வெற்றிகள் கிடைக்கும். நிறையா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சமூகத்தில், நண்பர்களிடத்தில், உறவினரிடத்தில், வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவ்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் தோல்வி ஏற்படும். கணவன் மனைவிகள் திருமணமான புதுசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு கண்டகச்சனி திடீர் என்று எதிர்பாராத விதமாக விபத்துக்கள், கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடலில் உள்ள முக்கிய உறுப்பு என்று சொல்லக்கூடிய ராஜ உறுப்புகளுக்கு திடீர் செலவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. லிக்வர், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கவங்க அதை விட்டுருங்க. இல்லைனா கண்டிப்பாக ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை துரோகம் அனுபவிப்பீங்க. யாரை நம்பியும் அதிகமாக முதலீடு பண்ண வேண்டாம். கண்டச்சனி இருந்தால் நிர்வாகத்திறமை குறையும். உங்களால் அடுத்தவங்களை வேலை வாங்கக்கூடிய திறன் கம்மியாகும். 7ஆம் இடம் என்பது ஆப்போசிட்டு. அதனால் இந்த நேரத்தில் அடுத்த நபர்களை திறம்பட வேலை வாங்கி அவர்களிடம் நிர்வாகம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் நிர்வாகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் உங்களுடைய கூடுதல் பணியை, கூடுதல் பொறுப்பாக பார்த்துக்கோங்க. பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தில் உள்ள சக்கரத்தாழ்வாரை மாதம் ஒரு முறை சனிக்கிழமை சென்று அவருக்கு நெய் விளக்கு போட உங்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படும். இந்த டைமில் கூட்டு தொழில் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இல்லை என்றால் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா கன்னியாராசிக்காரங்க இந்த டைமில் வரவு செலவு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த வகையிலையும் உங்களுக்கு லாஸ் வருதா, எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்றதை செக் பண்ணிகிட்டே இருங்க. பார்ட்னரை இந்த டைமில் நம்பாதீங்க. லவ் பண்ணாலும் எச்சரிக்கையாக பண்ணுங்கள். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் வழிபாடு நன்மையை செய்யும். பிஹைண்ட் ரூட்ஸ் சனி பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம், பவர்ட் பை டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சர் இன் 2025 ட்ரெண்டிங் டீல்ஸ், அம்ருத் கோட்யார்ட், டெஸ்டினேஷன் வெட்டிங் கோயம்புத்தூர், குலாஸ் ஜாகரி பவுடர், அசலானது ஸ்பெஷலானது, சாந்தா சில்க்ஸ் மதுரை, அழகின் கம்பீரம். லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் இட் சனி பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை டார்லிங், குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட், சாந்தா சில்க்ஸ் மதுரை.